ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாழைக்காய் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு தக்காளி சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, செய்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாங்க. இது ரெண்டு பக்கமே கட் பண்ணி எடுத்துக்குவோம். இந்த மூலையும் அந்த மூலையுமே ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய் சீவர் இல்லைன்னு கத்தி இருந்ததுன்னா மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்கலாங்க. சுற்றி இருக்கிற அந்த மேலே இருக்கிற அந்த தோலை மட்டும் சீவி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி காய் சீவுறது இல்லைன்னா கத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கத்தி எடுத்து சைடில் இருக்க அந்த தோலை மட்டும் தனித்தனியாக சீவி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடி போதும். இந்த மாதிரி காய் சீவுறது இருந்ததுன்னா இந்த காய் சீவுறதில் எடுத்து சீவி எடுத்துக்குங்க. அந்த தோலோடு சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால் அந்த தோலையில் ரெண்டு சைடில் இருக்கிறவங்களாம் நம்ம சீவி எடுத்துக்கலாங்க. தனித்தனியாக சீவி எடுத்தால் தான் நம்ம செஞ்சு சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். தோலோடு வந்து அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. கொஞ்சம் பொறுமையாகவே சீவி எடுத்துங்க, கைக்கு இது காய மாட்டிக்காதீங்க. இதை ஃபுல்லாக நல்லா சீவி எடுத்தாச்சு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கலாங்க. கத்தி எடுத்து ரொம்ப பெரிய சைஸும் இல்லாமல் ரொம்ப சன்னமாகவும் இல்லாமல் நார்மல் சைஸில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாங்க. இந்த கட் பண்ணதெல்லாம் இந்த பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்குவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஒரு அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த இதை வாழைக்காயை கொஞ்சமாக லைட்டாக வேக வச்சு எடுத்துக்குவோங்க. இதை பார்த்தீங்கன்னா தண்ணி வடித்து எடுத்துக்குவோம். வேக வச்சது பார்த்தீங்கன்னா தண்ணி வடித்து எடுத்துக்கலாங்க. சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்குவோம். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு ஆட் பண்ணிக்குவோம். இதில் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. நல்லா மசாலா பிடிக்கிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் தண்ணி தொளிச்சுக்கலாம். இந்த மாதிரி கையில் நல்லாவே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சுங்க. ஒட்டுக்க ஊற்றிடும், ரொம்ப தண்ணியாக ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நல்லா இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக பார்த்து கலக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அந்த தண்ணி வடித்து எடுத்து ஒவ்வொரு பீஸுமே எடுத்து இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி 2 பக்கம் பரட்டி எடுத்துக்குவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸுமே மசாலா 2 பக்கம் பிடிக்கிற மாதிரி பரட்டி எடுத்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீஸுமே நல்லா மசாலா போட்டு பரட்டி எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சிடலாங்க. தோசைக்கல் வச்சு நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் கொஞ்சம் சுதமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா பரத்தி எடுத்து வச்சுருந்தா ஒவ்வொன்றா இந்த தோசைக்கல்லில் ஆட் பண்ணிக்குவோம். ஒவ்வொரு பீஸாக எடுத்து எந்த அளவு கேப் இருக்குதோ அந்த கேப்பில் எல்லாமே ஒவ்வொரு பீஸாக அதை ஆட் பண்ணிக்கலாங்க. பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பீஸுமே ஆட் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. அப்படின்னா தான் 2 பக்கம் நமக்கு மசாலா வெந்து வரும். திருப்பி போட்டிங்கனாக்கா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா முருகில் நல்லா டேஸ்ட்டாக வரும். நம்ம மீன் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்குங்க. வாழைக்காயில் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் இன்னும் கொஞ்சம் ஆயில் மேலே லைட்டாக ஸ்பூனில் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க ஆயிலை. அப்படின்னா தான் நல்லா ஆயில் ஊற்றி வேக வச்சா தான் நல்லா இருக்குங்க. நம்ம ஆயில் ஊற்றி பொரிக்கிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி வேக வச்சிட்ருக்குறோம்.
ஏற்கனவே நம்ம தண்ணியில் வேக வச்சு எடுத்துருக்குற வாழைக்காய்ங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஆயில் ஊற்றி இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. தோசைக்கல்லில் போட்டு எடுத்திங்கன்னா நம்ம மீன் சாப்பிட்ற அதே டேஸ்ட் கிடைக்குங்க. மீன் சாப்பிடாதவங்க கூட இது செஞ்சு கொடுத்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கடி திருப்பி போட்டு 2 பக்கம் ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா தயிர் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, புளி சாப்பாடு, இந்த மாதிரி கலர்ன சாப்பாடு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கம் ஈவனாக வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆச்சு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணிக்கங்க. அடுத்த